இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள். ஒரு தாய் மாதிரி ஒரு அம்மா எப்படி தன்னோட குழந்தைய முதல் தடவை வாங்கும்போது சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த கனவு நிறைவேறி இருக்கு. அது நம்ம மனசுல எத்தனை வருஷமா தோண்டிட்டு இருக்கோன்னு தெரியாது. இன்னைக்கு ஓபன் ஆகுது இந்த நகரத்தோட ரொம்ப பிரமாதமான ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே, ஸ்கைலீஃப் கேஃபே. என்ஜாய் இட். ஹலோ நிஹாரிகா. ஹலோ. ஹலோ பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல தேங்க் வருவாரு. யூ அண்ட் முக்கியமா வாழ்த்துக்கள். தேங்க் இந்த யூ. கஃபே இன்னும் பிரபலமாகி நீங்க நிறைய பேர் எடுக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்ஜாய் மேம். தேங்க் யூ. எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஷோலாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. வேணும்னே தானே நீங்க கூட்டிட்டு வந்திருக்க. கேத்தன் ப்ளீஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சீக்கிரமா போலாம். இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் ப்ளீஸ். என்ன சரி. வாங்க ரொனால்டு, உட்காருங்க. தேங்க்யூ மேம். ஓகே, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை வேண்டாம் மேம், தேங்க்யூ. நான் வீட்லேயே டிஃபன் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ எந்த மாதிரி ஒரு பொண்ணு? கட்டிக்க போறோம் பக்கத்துல இருக்க, என்கிட்ட கேட்காம ஸ்டாஃப் கிட்ட உட்காந்து என்ன சாப்பிடுறேன்னு கேட்டுட்டு இருக்க. கேத்தன் ப்ளீஸ், ஒரு சின்ன விஷயத்தை எதுக்காக பெருசாக்குறீங்க? வீட்டுக்கு போனா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு நல்லா தெரியும். ஹலோ 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 ரொனால்டு, இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில் பேசிட்டு வந்துடுறேன். கேத்தன் சார் வந்தால் என்னன்னு சொல்கிறது மேம்? ஏதாவது சொல்லி சமாளிங்க, வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? என்ன நெட்வொர்க் இது? உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு, அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக காஃபி ஷாப் விட்டு வெளியில் வந்திருக்கீங்க இல்லையா? இந்த பக்கமாக வந்தீங்களா? சொல்லுங்கள். ஸ்பாட் பண்ணி கரெக்டாக உங்களை ஷூட் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் அட்வைசர் பக்கத்தில் வந்தார், மாட்டிக்கிட்டாரு இல்லையா? சரி, ஃபோன் யார்ட்டு வந்துச்சு? என் ஃப்ரெண்டு கரீனா கிட்ட இருந்து. அப்புறம் இதை ஷூட் அவுட் நடந்தது, ஐ மீன் எங்கேருந்து ஷூட் பண்ணாங்க? தெரியல சார், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல சார். ஓ, ஷூட் பண்ணவங்களை நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல? இல்லை சார். சார், நாங்களும் அப்படி யாரையும் பார்க்கல. உங்களை கொல்றதுக்கு யார் முயற்சி பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? இதுதாங்க எனக்குமே அதிர்ச்சியா இருக்கு. இந்த நாட்டில் எங்களுக்கு யாரையுமே அதிகமாக தெரியாது. அப்படின்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், நான் 10 வருஷமாவே லண்டனில் தான் இருக்கேன். இவர் என்னோட உட்பி லண்டனில் தான் இருக்காரு. அப்போ திடீர்னு இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம்? என்னோட மாம் டேட் 2 பேருமே ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. அதை வித்துடலான்னு வந்தேன். ஆமா, ருனால் இது விஷயமா நிஹாரிக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை உங்களை ஷூட் பண்ண முயற்சி பண்ணது இந்த ப்ராப்பர்ட்டிக்காகவா இருக்கலாமா? ஆனால் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே சார். அதுவும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிருமா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு கரீனா, அவங்க கான்டாக்ட் நம்பர் தாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் இங்கே நில்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் கேள்விக்கு பதில் கிடைக்கும். தயவு செஞ்சு இங்கே இருங்க. சிஐடி அவங்க வேலையை செய்ய விடுங்க. உங்க எல்லாருக்கும் நிச்சயம் நியூஸ் தெரிய வரும். உங்க அப்பா அம்மா எப்படிமா இறந்து போனாங்க? அவங்க ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அதுக்கு காரணம் மீதாவும் சாக்கித்தும் தான். மீதா அண்ட் சாக்கிதா அவங்க 2 பேரும் நிஹாரிகாவோட டேடோட கம்பெனியில் வேலை பார்த்தவங்க தான். அப்புறம் கேள்விப்பட்டோம் அவங்க சில மாதத்துக்கு அப்புறம் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு. அவங்களும் இறந்துட்டாங்களா? எப்படிங்க? இதுதான் எனக்குமே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு ஆஃபீஸர். அநேகமாக நீங்கள் சிஐடிஸ் இதை சால்வ் பண்ணிடுவீங்க. அதை நாங்கள் சால்வ் பண்ணுவோம் சார். சார், புல்லட் கிடச்சிருச்சு. நிக்கில், இந்த புல்லட் XP6 அப்படி இல்லைன்னா KGS-09. ஆமாம் சார். அப்புறம் இந்த புல்லட் வந்து ரைஃபிளில் இருக்கும். அப்படின்னா இந்த வேலையை செஞ்சது ஒரு ஷார்ப் ஷூட்டராக தான் இருக்கும். சார், கரீனாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வாட்?
அது எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா? சார் ருனால் சாரை ரைஃபிளால் தான் சார் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரைஃபிளில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் நின்று தான் அடிச்சிருக்கான். அங்கேருந்து வந்திருக்கணும். வாங்க பாய்ஸ், மேலே போய் பார்க்கலாம் எந்த ஃப்ளோருன்னு. மேலே போய் பாருங்கப்பா. முகேர், மேலே போய் பாருங்க. சார், என்ன இதை பாருங்க சார். இது புல்லட்டோட செல்ஃப், அப்புறம் சில சாக்லேட் ராப்பர்ஸ் கிடச்சது சார். சாக்லேட்டா? சுட்டவன் தான் சாப்பிட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சார், அவங்க சாக்லேட் சாப்பிட்டுட்டா ஷூட் பண்ணியிருப்பாங்க. சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்க மாட்டாயா? நிஹாரிகாக்காக வெயிட் பண்ணியிருந்தான்ல, அப்போ சாப்பிட்ருப்பான். நீங்கள் பாரு, இங்கேருந்து நல்லா வியூ கிளியராக இருக்கு பாரு. நிஹாரிகாவை ஈஸியாக குறி வைக்க முடியும். அப்படின்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் சார். அண்ட் பாய்ஸ், இங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் விட்டுறாதீங்க, எடுத்துருங்க. எஸ் சார். சார், இன்னொரு விஷயம், இங்கே எந்த ஸ்னைப்பர்ஸ் வந்திருந்தாலும் இப்படி பட்ட பகலில் அவன் வந்திருக்கான்னா நிச்சயமாக அவனை யாராவது பார்த்துருக்கணும். கரெக்ட். இது ஒரு அபேண்டன் பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த பில்டிங் வாட்ச்மேன் இருக்கார்ல, அந்த ஆள்கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாமா? கொஞ்சம் இருக்குப்பா. அந்த பில்டிங்கில் ஏதாவது ஆள் நடமாட்டம் இருந்துச்சா? யாராவது கன் எடுத்துக்கிட்டு போனாங்களா? ஏதாவது பார்த்தீங்களா? ஆமாம் சார், 2 பேர் அந்த பில்டிங்க்கு போனாங்க. ஆனால் அவங்க கையில் கன் ஏதாவது வச்சுருந்தாங்களா? சார் கன்னெல்லாம் கிடையாது சார். ஃபிலிமில் ஹீரோலாம் வாசிப்பாங்களே, அதுலேருந்து கூட சங்கீதம் வருமே. அது கிட்டார் மாதிரி இருந்துச்சா? ஒரு நிமிஷம், இதை பாருங்க. இது மாதிரி ஏதாவது? ஆமாம் சார், அது இது மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டார் பேக்கில் கன்ஸ். இந்த இசை ஞானியோட இசையை கேட்டு தான் ஆகணும். நீங்கள் எதுக்காக எங்கள் பேரையும் நம்பரையும் கேட்குறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம் மேடம்? இங்க பாருங்க, எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் இந்த இனாகிரேஷனோட போட்டோவோ தகவல் வீடியோ எதையுமே நீங்க மீடியால ரிலீஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. சார், அவங்கள பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ஒன்றும் க்ளூ கிடைக்கல, ஆனால் கூடி சீக்கிரம் பிடிச்சிருவோம். சார், அவங்க மறுபடியும் என்ன அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா? பயப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். அபிஜித் இதுக்கு கால் பண்றோம். சொல்லு அபிஜித், இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்ப. சார், நிஹாரிகான்ற பொண்ணை ஷூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா செகண்ட் டைம் ஸ்டெப் எடுப்பான்னு நினைக்கிறேன் சார். நீ ஒண்ணு பண்ணு அபிஜித், கவினி ஸ்வேதாவையும் நிஹாரிகா கூடவே இருந்து பார்த்துக்க சொல்லு. அதாவது ஒரு நிழல் போல. ரைட் சார். அப்பையா, இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவனை பூனேல பார்த்த. அதுக்குள்ள என்ன போனு? ஹலோ அபய், நான் இப்ப டிரைவிங்ல இருக்கா. ஒரு 10 நிமிஷத்துல நானே உன்னை கூப்பிடுறேன். ஓகே பிரதிபா, நான் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கேன். உன்னால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். என்ன
என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்த மாதிரி பேசுற? என்னால போன்ல சொல்ல முடியாது. இப்ப என்ன பார்க்க நேர்ல வர முடியுமா? நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஒரு டைம் மட்டும் என்ன பார்க்கவா? சரி, நான் எங்க வந்து பாக்குறது? ஏசிபி சார் வந்துட்டாரா? இல்லை சார். கால் நாட் ரீச்சபிள் இருக்கே. கரீனா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? ஒன்றும் இல்லை சார், அவங்க ஃபோன் இன்னுமே சுவிச் ஆஃபாக தான் இருக்குது. அப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலிக்கும் இருக்கிற உறவெல்லாம் கட் பண்ணிட்டாங்களாம் சார். இப்போ எங்கே இருக்காங்க? ஷரம்ஜி நகர். ஆனால் வீட்டில் பூட்டு போட்டிருக்கு. ஒன்ஸ் அங்கே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கரீனாக்கும் இந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஏதோ சம்மந்தம் இருக்கியா? இப்படி அவள் ஃப்ரெண்டுன்னா இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அவள் நிச்சயமாக விசாரிச்சிருக்கணுமே. ஆனால் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கே. சார் அந்த ஸ்னைப்பர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் நம்ம ரெக்கார்டோட மேட்ச் ஆகல சார். அப்படியா? கொலகாரன் கிட்டார் பாக்ஸில் வச்சு கன்னை எடுத்துட்டு போயிருக்கான். சிட்டியில் எத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடை இருக்கோ ஒரு கடையை விட்டுறாதீங்கப்பா. யாரெல்லாம் கிட்டார் வாங்கிட்டு போனாங்கன்னு ஃபுல் லிஸ்ட் எடுங்க. ஓகே? இவங்கெல்லாம் என்னோட ஸ்டாஃப்ஸ். அப்போ இவங்க தான் உங்கள் ஸ்டாஃபா? இவங்கெல்லாம் புதுசா? ஆமா, நானே இந்தியாவுக்கு புதுசு தானே. அப்புறம் இவங்க எல்லாரையும் நாங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணிட்டோம். நிஹாரிகா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாமே. ஓகே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நானே பண்ணிடுறேன். இவங்க நீனா, வீட்டில் சமைக்கிறவங்க. அப்புறம் இவங்க ரமேஷ் லீலா, வீட்டை சுத்தம் பண்ணுறவங்க. அப்புறம் அவர் சங்கர், எங்களோட டிரைவர். இவங்க எல்லாரோட போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஏன்னா இவங்க ஸ்டாஃப்லாம் புதுசு இல்லை, அதனால இவங்க ஃபோன் நம்பர்லாம் வேணும். ஸ்வேதா? எஸ் சார். நாங்கள் நிகாரிகா மேடம் லைஃப்பில் இனிமேல் ஆபத்து வரவிட மாட்டோம். அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவங்கள பிடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் படி நாங்கள் இங்கே தான் இருப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேத்தன் சார், உங்கள் செக்யூரிட்டி கேபினில் க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்குல்ல, அதில் இருக்கிற ஃபுட்டேஜை நாங்கள் செக் பண்ணணும். ஒரு நிமிஷம். நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா நிஹாரிகாவோட எதிரி இந்த வீட்டில் தான் இருக்கான்ற மாதிரி தானே சொல்கிறீங்க? அவங்கள ஷூட் பண்ண முயற்சி பண்ணது வெளியே ஆஃபீஸர். எங்களுக்கு தெரியும் கேத்தன் சார், ஆனால் அநேகமாக உங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வெளியே இருந்து கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க வீட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம். கேத்தன், ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அவங்க டியூட்டியை தானே செய்கிறாங்க. நான் உங்ககிட்ட உள்ளே போக சொல்லி தானே சொல்லியிருந்தேன். டின்னர் டைமுக்கு ஒன்று நான் வெளியே வர சொன்னா வா. நீங்களே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன படமா ஓட்டுறாங்க? போய் அவன் வேலையை பாரு. அப்புறம் நீங்களும் உங்களோட வேலையை கொஞ்சம் பண்ணிட்டு கிளம்புங்க. ஹாய், ஐம் ஜார்டன். ஐம் ஃபிடோ. எனக்கு புரியுது, நல்லா புரியுது. நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு புரியுது. அவன் எப்படி தோணுதுன்னா, அவன் கிட்டார் இல்ல கிரிக்கெட் பேட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப ஃபன்னான விஷயம் என்னன்னா, அவன் 2 கிட்டார் வாங்கினான். அது ஏன்னு தான் எனக்கு எதுவுமே புரியல. சார், அது என்னன்னா, அவன் கிட்டார் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களை சந்திக்கிறேன்னு சொன்னா, அதனால தான் கேட்குறேன். ஆனால் அவன் எங்ககிட்டயும் வரல. அவன் எங்கே போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், அவரு யார்கிட்டயும் ஃபோன்ல பேசிட்டு இருந்தாரு சார். அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு ராத்திரி ஏதோ நைட் கிளப் ஓப்பனிங் இருக்கு, அங்க போகணும்னாரு. கடவுளே, அங்க போய் அதால் கிட்டார்லாம் வாச்சிருக்க கூடாது. சார், எனக்கு அந்த கிட்டார் கொடுங்களேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா, தாராளமா. ஆமா, உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியுங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? சாரு பியானோவை சூப்பரா வாசிப்பார் தெரியுமா? அதுவும் பல்லாலையா? அடேங்கப்பா, அப்படின்னா சரி. இந்த ஆள் சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ஸ்னைப்பரா இருக்கணும். அந்த ஆட்டக்காரனை பத்தி ஒருத்தர் தான் சொல்ல முடியும். யாரு சார்? விசாரிங்க அந்த டென்ச்சு லீவ் முடிஞ்சு வந்தானா இல்லையான்ட்டு.
அப்ப உள்ள வாப்பா, வா. பிரதிமன், ஹெல்ப் பண்ணுப்பா. அப்ப என்ன ஆச்சு உனக்கு? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம பூனையில பார்த்தோம். அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாருப்பா, யாரோட உயிருக்கும் ஆபத்துப்பா. உன்னால மட்டும்தான்ப்பா எனக்கு உதவி பண்ண முடியும். சார், இது இந்த கெஃபேவோட இனாகுரேஷன் ஃபுட்டேஜ் சார். கொண்டு வாமா. ஒரு நிமிஷம் இருமா, பாஸ் பண்ணுங்க. நிஹாரிகா போனதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி கிட்ட இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க? 2 பேரையும் அப்படியே ஜூம் பண்ணுமா கொஞ்சம். பியூட்டி பார்லர் பேட்ஜ் எல்லாம் குத்திருக்கிற மாதிரி இருக்க. ஓகே, கண்டினியூ. ஸ்டாப் ஸ்டாப். பாஸ் பண்ணிட்டு பேக்கை ஜூம் பண்ணுமா. ஏதோ பேக்கரியோட பேக் மாதிரி இருக்கு. சார், ஒரு பியூட்டி பார்லர் பொண்ணு, அப்புறம் ஒரு டெலிவரி பாய். இந்த ஹை ப்ரொஃபைல் ஃபங்க்ஷன்ல இவங்களுக்கு என்ன சார் வேலை? அதானே, இவங்க 2 பேரையும் கிரைம் சீன்ல பார்க்கவே இல்லையா? சரி, இந்த ஆளுகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படி? சார், மேதாவோடைய சாஹித்தோடைய முழு டீட்டெயில்ஸ் நிஹாரிகாவோட அப்பா ஆஃபீஸில் கிடைச்சது. மை காட், என்னாச்சு சார்? பியூட்டி பார்லர் பொண்ணு அப்புறம் இந்த டெலிவரி பாய் வேற யாரும் இல்லையா? மேதா அண்ட் சாகித். மேதா அப்புறம் சாஹித்தா 2 பேரும் செத்துட்டாங்களே சார். அப்புறம் எப்படி சார் இவங்க உயிரோட இருப்பாங்க? பார்ட்டிக்கு 2 சாகலை, செத்து போன மாதிரி வதந்தியை பரப்பியிருக்காங்க. இதுங்க 2 உயிரோட இருக்கிற நியூஸை இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, செக்யூரிட்டி அந்த ஆள் சொல்லுவார். எஸ் சார். சார், எனக்கு இந்த வீடு நிகாரிகா மேடம்க்கு பாதுகாப்புன்னு தோணலை. இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஆமாம். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கேத்தன் கூட எனக்கு சரியாக படலை. ஆமாம் சார். சரிங்க சார், நான் கவனமாக இருக்கேன். ராத்திரி 9 மணிக்கு ஏன் இந்த அம்மா தொடச்சிட்டு இருக்காங்க? கேத்தன் சொன்னாரே இவங்களோட வேலை சமைக்கிற வேலைன்னு. எஸ் சார். மேடம், மேடம், நிஹாரிகா, நீ நல்லா இருக்கல? உனக்கு என்னாச்சு? கால்ல ஏதோ தடுத்த மாதிரி இருந்துச்சு. உங்க கால் இந்த நைலான் கயிறில் மாட்டிக்கிச்சு. கயிறா? இந்த கயிறை கட்டினது யாரு? ஆனா மத்தியானம் எல்லாம் சரியா தானே இருந்துச்சு. நான் இந்த பக்கம் வந்தேன். என்ன இதெல்லாம்? என்ன இது சார்? இது எப்படி ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நீங்க தானே உங்க சூட்டை கொடுத்து ட்ரை கிளீனிக்கு அமுச்சு வச்சிங்க. சார், நான் இப்பதான் அந்த படிக்கட்டை தொடச்சிட்டு வந்தேன். அங்கே கயிறுலாம் ஒன்றும் இல்லையே சார். என்ன பார்க்கல? கண்ணை மூடிட்டு தொடச்சிட்டு இருந்தியா நீ? பரவாயில்ல விடு, ஏதோ தப்பாயிடுச்சு, தெரியாம நடந்திருக்கும். என்ன தப்பு? இவங்களோட ஒரு கவனக்குறைவால உன் உயிரே போயிருக்கும். உயிரை எடுக்கிறதும் காப்பாத்துறதும் அந்த கடவுளோட வேலை. அது மட்டும் இல்லாம அந்த கடவுள் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நிகாரிகா மேடமை கொலை பண்ண நினைக்கிறவன் வெளியில இருந்து இல்லை, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான்.
ஏய் இங்க வாப்பா. சொல்லுங்க சார். என்னங்க சார்? இந்த 2 பேரையும் நீ பாத்திருக்கியா? இல்ல சார், நான் இவங்கள பார்க்கல. பார்க்கலன்னு துபாகூர் விட்டா வாயை உடச்சிருவேன். இவங்க 2 பேர்கிட்டயும் அவ்வளோ நேரம் பேசியிருந்திருக்க, ஆனால் ஒன்றும் இல்லைன்ற தெரியாதுன்னு சொல்கிறேன். என்னையா பேசின சொல்லியா? சார், அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா மற்ற கெஸ்ட்டுகளை விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாங்க. அதோட என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டாங்க. என்னையா கேள்வி? அதாவது நிகாரிகா இருக்காங்களா, அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அப்புறம் அவங்க கூட இருக்கிற அந்த ஆள் யாரு, இப்படி முழு விவரங்களையும் அவங்க கேட்டாங்க. சரி, அதுக்கு என்ன பதில் சொன்ன? மேடம் இப்போ வெளியே வருவாங்க, அவங்க கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா சார் இவங்க 2 பேரும் நிகாரிகா மேடமோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் நிகாரிகா மேடம் கொல்றதுக்கு ஷார்ப் ஷூட்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். சரி, 2 பேரும் எப்போ இங்கேருந்து போனாங்க? சார், மேடம் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்டே நீங்க கேட்டுக்கோங்கன்னு நான் சொன்னப்ப உடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நிகாரிகா வெளில வந்த உடனே ஷூட்டிங் முயற்சி நடந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க. பேக்கரி பார்சலை கூட திரும்ப எடுக்க வரல சார். பேக்கரி பார்சலா? ஆமாம் சார், அதில் ஒரு கேக் இருந்தது. அந்த பார்சல் எங்கே இருக்கோ அதை போய் கொண்டு வாப்போ. சரிங்க சார். ஒருத்தி பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுறா. அப்புறம் இந்த மேல் ஃபெலோ பேக்கரி பார்சல் எடுத்துகிட்டு சுற்றி இருந்திருக்கான். விசாரிச்சு பார்க்கலாம் அது என்ன பேக்கரின்னு. எலி பொரியில் மாட்டாமையாக போயிடும். சொல்லு பூர்வி. சார், இந்த பார்லருக்கு வெளியில இருக்கிற லோகோ மீதாவுடைய யூனிஃபார்ம்ல இருந்த மாதிரி இருக்கு ஓகே சார். ஓகே, நீ எந்த பார்லருக்கு வெளியே நிக்கிறியோ அங்க இருந்து 200 மீட்டர்ல ஒரு பேக்கரி இருக்கு. அது பேரு வீனஸ் பேக்கரி. நாங்க அதுக்கு வெளியே தான் நிக்கிறோம். நீ அந்த பார்லர்ல விசாரி. ஹாய் மேம், எங்க பார்லருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா, இங்க உங்க மெனிக்யூர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவனுக்கு ஒரு கேக் வேணும். ஒரு 500 ரூபால. ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ கண்ணா. ஸ்ட்ராபெரி கேக் தான் வேணும். ஓகே, கண்டிப்பா. சார், கேக்ல என்ன பேர் எழுதுறது? ஹாப்பி பர்த்டே ரத்தன் சந்த். ரொம்ப நல்லா இருக்கும். சோனா, சொல்லுங்க மேம். இவங்களுக்கு மெனிக்யூர் பண்ணணும். ஓகே மேம், வாங்க மேம். ஹாப்பி பர்த்டே ரத்தன் சந்த், சிம்பிள் அண்ட் ஸ்வீட். இல்ல 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 இல்ல, சிம்பிள் அண்ட் ஸ்வீட் இல்ல. இவன் என்னோட ஃப்ரெண்டு. வெறும் ஹாப்பி பர்த்டே ரத்தன் சந்த். உன் பேர் சோனாவா? ஆமா. ஏ இல்ல, ஒண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பேரு. தேங்க்யூ மேம். எனக்கு இந்த பேரு என்னோட தாத்தா தான் வச்சாரு. தாத்தாவா? ஆமா. சரி, அப்புறம் அந்த பையனெல்லாம் அனுப்பாதீங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கேக்கை டெலிவரி பண்ணணும்னு சொன்னவன் கேக்கு வரவே இல்லை. எங்க பார்ட்டியே கெட்டு போச்சு. ஓகே, அவனா? மிக்கி, இங்க கொஞ்சம் வாயே. சார், இவன் சாக்கிட் சார். சார், தம்பி, உன்னோட பேர் என்னப்பா? மிக்கி. சாரி சார், அன்னைக்கு நான் உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கேக்கை டெலிவரி பண்ண முடியல. ஆக்சுவலி என்னன்னா, நான் இந்த சிட்டி கொஞ்சம் புதுசாக வந்திருக்கேன். அதனால அன்னைக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, அதனால நாங்க உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறோம். உன்னோட தவறை திருத்திக்கோ. சரியா? கண்டிப்பா சார். இப்போ இந்த கேக்கை நீ ஏன் டெலிவரி பண்ற? ஓகே, கண்டிப்பா சார். உன்னோட நம்பர் கொடு. நம்பரா? அப்படியே நீ எங்கேயாவது வழி மாறி போயிட்டேன்னா உன்னை சரியான வழியில கொண்டு வர. ரொம்ப நல்லா மெனிக்யூர் பண்ற. முன்னாடி எங்க வேலை பார்த்த? மேம், நான் இதுக்கு முன்னாடி போபால்ல இருந்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். நான் இங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது மேம். அப்படியா?
தேங்க்யூ வெரி மச். வெல்கம். எனக்கு சோனாவுடைய நம்பர் கிடைக்குமா? அப்பதான் அடுத்த தடவை நான் வரதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பேன். ஷூர், I'll give you. Take this. தேங்க்யூ. Thank you. டேய், இந்த பிரிண்டிங் பிரஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா வேஷம் இது டென்ச்சு? டான்ஸு இல்ல அபிஜித் சார், டான்ஸு சார்னு சொல்லுங்க. அப்படியா சார்? எஸ். 2 மாசத்துல சீனியர் சிட்டிசன் ஆயிட்டீங்க. ஆகல, ஆனா ஆக போறேன். அந்த நாள் போயிடுச்சு சார். இந்த டான்ஸ் ஒரு இன்ஃபார்மராக இருந்தவன். என்னைய காலையிலே மப்பா? இல்ல அபிஜித் சார், இது பாங்கோட போதையே கிடையாது. ஆக்டிங் போதை, ஆக்டிங். நான் பெரிய ஆக்டர் ஆக போறேன். ஓகே டென்ச்சு சார், நீங்க பெரிய ஆக்டர் ஆகி நல்லா மேலே போறதுக்கு முன்னாடி ஒரு 2 அடி அப்படியே கீழே வாங்கல. அண்ட் எங்களோட பழைய ஃப்ரெண்டுங்கிற முறையில் கடைசியாக ஒரே ஒரு வேலை பண்ணுங்களா சார்? சரி, எப்ப நீங்க நம்ம நட்புக்காக கேக்குறீங்களோ, என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க இதைத்தானே தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி இன்டர் சிட்டில எந்த நைட் கிளப் ஓப்பன் ஆச்சுன்னு தெரியணும். அதானே? இது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? டான்ஸு லைனை மாத்திட்டேன்னா என்ன ஆயிடும்? டான்ஸு நேற்று வரைக்கும் கூட டாப் இன்ஃபார்மர், இவன் எப்பவுமே டாப் இன்ஃபார்மர். அப்புறம் எனக்கு இன்னொன்னும் தெரியும். அந்த நைட் கிளப்போட பேர் என்னன்னு தெரியும், மருன் நைட் கிளப். இந்த நைட் கிளப் வந்து இந்த மெயின் பஜார்ல இருக்கே அதானே? அதேதான். அங்க பாட்டு பாடுறது என்னமோ குறைவுதான், ஆனா அங்க ரவுடிங்க கூட்டம் நிறைஞ்சிருக்கும். எல்லா சட்டவிரோதமான செயல்களும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. மருன் நைட் கிளப். சார், சொல்லு பூர்வி. மீதா சோனாவா பார்லர்ல வேலை பார்க்குறா சார். 1 மாசத்துக்கு முன்னாடி தான் போபால்ல இருந்து இங்க வந்ததா சொல்றா சார். ஓ, அப்புறம் இந்த சாக்கர் விக்கியா இருக்கான். அவன் சொல்றான் சிட்டிக்கு புதுசா. சார், இவங்க 2 பேரும் நிகாரியா கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியே அந்த வேலையில் இருக்கணும். நீ ஒரு வேலை பண்ண, நீ இங்கே இருந்து அவங்கள கண்காணி, சரியா? அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும். வா. இந்நேரம் வந்திருக்கணுமே. ஃபியூச்சர்ல ஒரு ஃபிலிம் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி இடத்துலயா காத்துக்கிட்டு இருக்கிறது? டெபுடேஷனே நல்லா இல்லையே. கலக்கல் கலக்கல், சூப்பர். இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, புறா இறைய தேடி கண்டிப்பா இங்க வரும். இந்த டென்ச்சு ஏதோ சைகை காட்டுறான். சார், அங்க பாருங்க, நம்ம வெயிட் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு. இங்க அதை கொஞ்சம் எடு. சார், இவங்களை பார்த்தா ஷார்ப் ஷூட்டர்ஸ் மாதிரி இருக்காங்களே, இவங்க தான் நிஹாரிகாவை கொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம். நானும் இருக்கனே, மறுபடியும் எங்க வந்து மாட்டிக்கிறேன்னு பாரு. இப்படிலாம் ஆகக்கூடாது. சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சீடிகளால செத்து போயிடக்கூடாது. இங்க வா. எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ற? ஃபாலோவா? உங்களையா? நீங்க என்ன விஐபிங்களா உங்களை போய் ஃபாலோ பண்றதுக்கு? அப்ப யாரு தேடிட்டு வந்த? தேடிக்கிட்டு இருந்தனா?
என்னோட எரும மாடு தொலைஞ்சு போச்சு, அதை தான் தேடிட்டு வந்தேன். நீங்க பாத்தீங்களா? ஏய் என்ன பண்ற? நீங்க பாத்தீங்களா இல்லையா? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எரும மாட்டுல சவாரி பண்ணா எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? அது மேல உட்காந்து தானே நான் கிளப்புக்கே வர்றேன். சரி தம்பி, ஒரு விஷயம் சொல்லு. நீ உன் எருமையை எங்க பார்க் பண்ண? அதாவது நீ எங்க நிக்க வச்சிருக்க? எங்க? இங்கதான். ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்காயா? இவனை செக் பண்ணியா முதல்ல? ஏய் வாய மூடு, சிரிக்காத, சத்தம் போடாத. வெப்பன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. ஏய், எனக்கு எதுக்குடா ஆயுதம் எல்லாம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்க, அடி வாங்க நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடி நான் எஸ்கேப் ஆயிடுவேன்ப்பா. சினிமா உலகத்தை விடு, நிஜ உலகத்துக்கு வா. வளர்ன வாயிலே சுட்டுருவேன். சொல்லு, எதுக்கு ஃபாலோ பண்ண? என்னன்னா, ஆக்சுவலா என்னோட பாஸ் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. யாரையோ ஷூட் பண்ணணுமா, அதுக்கான பணத்தை உங்க 2 பேருக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. சரி, உன் பாஸ எங்க கிட்ட அனுப்பி வை. காலையில 11 மணிக்கு டோல் பூத் சிக்னல் பக்கத்துல வர சொல்லு. நட முழிகிற, புரியுதா? சார், ஏன் சார் போட்டீங்க? பிடிச்சி வச்சிருக்கலாமே அவனை. பிடிக்கணும் தான் நிக்கல், ஆனா இப்போ இல்லை. சரியான நேரம் வரட்டும். மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? கவின் சார், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன் ஸ்வேதா. சீக்கிரம் வெளியில போய் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. கோ ஃபாஸ்ட். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு என்னோட வீட்ல கூட பாதுகாப்பு இல்ல. என்ன கொன்னாதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ யாராவது எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க என்ன நடக்குது? ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? என் தூக்கம் கெட்டு போச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? தூக்கம் கெட்டு போச்சா? உங்க வருங்கால மனைவியை யாரோ கொல்ல பார்த்துருக்காங்க. உங்களுக்கு உங்க தூக்கம் முக்கியமா? என்ன நிஹாரிகா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் இப்போ உயிரோட இருக்கிறேன்னா அது அவரால தான். இல்லைன்னா என்னோட பாடி தான் இங்க கிடைச்சிருக்கும். நீ என் கூட வா. இப்பெல்லாம் வர வர யாரையும் நம்ப முடியறதே இல்லை. ஒரு நிமிஷம்.
கொஞ்சம் ஃபேஸ் எப்படி திருப்புங்க. இந்த காயம் எப்படி உங்க முகத்துல வந்தது? நீங்க இப்போ என் மேல சந்தேகப்படுறீங்களா? ஹவு டேர் யூ? கேத்தன் ப்ளீஸ், அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இது இல்ல. நீ உள்ள போ நிஹாரிகா, இவனை நான் பாத்துக்கிறேன். போதும். ஒரு சிஐடி ஆஃபீஸரோட நேர்மையும் கண்ணியத்தையும் குறைச்சு மதிப்பிட்டுறாத. இப்ப சொல்லு, உன் முகத்துல இந்த காயம் எப்படி வந்தது? இப்ப 5 செகண்ட்ஸ்குள்ள எனக்கு நீ பதில் சொல்லலைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட திரும்ப கேட்க மாட்டேன். பாத்ரூம்ல இருக்கிற ஆணி கிழிச்சிடுச்சு. நவ் ஹாப்பி? சார் இவங்க 2 பேரும். ஆமா ஸ்வேதா, திருடங்கையிலே சாவி இருக்கு. எங்கடா போய் தொலைஞ்சிங்க? இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டானுங்க. இங்கே தானே வர சொன்னானுங்க. பேக் வேற வெயிட்டாக இருக்கு. சார் அங்கே பாருங்க, 2 பேர் வந்துட்டாங்க. ஆ ஓ வந்துட்டீங்களா? எங்க பயந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். வரமாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். நாங்க பயந்துட்டோமா? அதுவும் உனக்கு. முதலாளி எங்க? என் முதலாளிக்கு உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்கு டைம் கிடையாது. அப்படியா? பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. வேண்டாம்னா வாங்கிக்கங்க, இல்ல அந்த வழியா போயிட்டே இருங்க. ஏப்பா சின்ன தம்பி, என்னப்பா ஓவரா பண்றிய? வா பின்னாடி வாங்க. ரொம்ப பேசுறாயா? வா வா வாங்க. ஒரு நிமிஷம். ஜெயிச்சு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க போல இருக்க. பார்த்து மெதுவா வா. டோரை க்ளோஸ் பண்ணு. இப்போது கண்கட்ட அவுத்து விடுங்களேன்டா, ஒரே இருட்டா இருக்குதாடா. அட திறந்து விடுறோம், 2 செகண்ட் தான். கண்ணெல்லாம் வலிக்குதுடா. அவுத்து விடுறோம். ஒரு வேலை பண்றியா? இந்த கண்கட்ட அவுத்து விடு. சரி தம்பி, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க பாஸ் யாரை கொல்ல நினைக்கிறாரு? இந்த உங்க கேள்விக்கான பதில் இந்த கவருக்குள்ள இருக்கு. அப்புறம் உன் வேலைக்கான பரிசு இதுல இருக்கு. மொத்தமா 1 கோடி. டேய் நீங்க வாங்கடா, இது வந்து பாருங்க. இவங்க பாஸ் யாரை கொல்ல நினைக்கிறாருன்னு. இது அதே பொண்ணுதான், நிஹாரிகா. வெளிநாட்டுல இருந்து வந்தவ. எதுக்கு எல்லா பெரிய கைகளும் இவ்வளே ஸ்கெட்ச் பண்றானுங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. இவ்வளவு கொல்றதுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. என்னமோ போட்டோம் விடு. ஆனா இந்த முறை நம்ம குறி தப்பாது. எப்படிப்பா குறி வைப்பீங்க? நாங்க உங்க விரல்களை டிகரை அழுத்த விட்டாதானே? சிஐடி, நீ எங்களை ஏமாத்திட்டியா? அதுவும் எங்க கூட இருந்து. ஆமா, நீங்க பெரிய யோகியனுங்க, உன்னை ஏமாத்திட்டோம். நேர்மையானவங்க கிட்ட நேர்மையா இருக்கேன், அவ்வளவுதான். இதுதான்டா என் ஸ்டைலு. உங்க கதை இப்ப முடிய போகுது. இப்ப சொல்லுங்க, நிஹாரிகாவை கொல்றதுக்கு உங்களுக்கு யாரு பணம் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. அப்படி நாங்க சொல்லலனா? நீங்க அங்க மருன் பார்ல கரெக்டா இருந்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு பாட்டு வாசிக்க வரல. அதுக்கு பதிலா உங்களுக்காக மரண இசையை மீட்ட வந்திருக்கோம். சொல்லு, நிகாரிக்காவை கொல்ல நினைக்கிறது யாரு?
सर मी त्या उत्साहित तो सर சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் மேத்தா, அவங்க எப்போ வேணா இங்க வந்துருவாங்க. ஐயோ இன்னைக்கு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம கண்டிப்பா மாட்டிக்க கூடாது. சீக்கிரம் உள்ள வா வா.